அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சிறுவர்களை சீர்திருத்திய நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகளோடு பழகக்கூடிய குழந்தைகளையும் எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு நாம் அவர்களை கையாண்டால் அவர்கள் இளைய தலைமுறைகளாக வளரக்கூடிய நேரத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக எப்படியெல்லாம் பங்காற்றுவார்கள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறுவர்களோடு நடந்த அந்த விதங்களை நாம் அறிந்து கொண்டாலே இந்த சிறுவர்களை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி பொதுவாக நம்முடைய குழந்தைகளிடத்தில் தான் நம்ம அதிகமாக அன்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மல்லாத மற்ற பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் நாம் கடும் போக்குடையவர்களாக, எரிச்சல் அடையக்கூடியவர்களாக, அவர்களை திட்டக்கூடியவர்களாக, இப்படியாக மனிதர்களுடைய சுபாவம் இருக்கிறது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சுபாவம் கிடையாது. அது மாதிரி நம்முடைய குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை எப்படி சீர்திருத்த வேண்டும், எப்படி திருத்த வேண்டும் என்ற ஒரு உண்மையை நம்ம அறியாமல் அவர்கள் மேலும் கெட்டு போகிறதுக்கு உண்டான வழிகளே நாமே கையில் எடுக்கின்றோம். இப்படியாக நிறைய நடக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தால் குழந்தைகளிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், முத்தம் கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முத்தமெல்லாம் கொஞ்சிறிய? 10 பிள்ளையே இருக்கு, நான் ஒரு பிள்ளைய கூட முத்தம் கொஞ்ச மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கிறதோ அவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொள்வார்கள். உன் விஷயத்தில் என்னங்க தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை கொஞ்சுவது என்பது அது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அந்த 10 பிள்ளையருக்கு அவருக்கு பிள்ளையை வளர்க்கத்தான் செஞ்சார், சாப்பாடெல்லாம் கொடுக்கத்தான் செஞ்சார். ஆனால் பிள்ளைகளை அவர் கொஞ்சலை. கொஞ்சுவது என்பது இரக்கத்தில் உள்ளதுங்கிறாங்க.
அது மாதிரி பிள்ளைகளுக்காக நம்ம கவலைப்படுவது என்பதும் இரக்கத்தில் உள்ளதுங்கிறாங்க. பிள்ளை ஒரு நோய் நொடியாயிருச்சு, ஏதாவது ஒன்று ஆகி போய் விடுமையானால் அதற்காக நாம் இரக்கப்படுவது என்பது, அதற்காக கவலைப்படுவது என்பது, அதற்காக கண்ணீர் சிந்துவது என்பது அதுவும் இரக்கத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. அப்ப இரக்கம் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, கொஞ்சுவார்கள். ஆனால் அந்த கொஞ்சலோட என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பும் இருக்கணும். இன்னைக்கு அதிகமான பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்னா அதிகமாக செல்லம் கொடுப்பது தான். செல்லம் கொடுக்குங்கிற பேரில் அவர்களை நம்ம என்ன செய்கிறோம், கெட்டு போகக்கூடியவர்களாக, அது மாதிரி பாக்கெட் மணி கொடுத்து அவர்களை நாசம் செய்யக்கூடியவர்களாக, இப்படித்தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கெட்டு போய் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சுவதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்பதற்காக எல்லா விஷயத்திற்கும் அப்படியே செஞ்சிடக்கூடாது. அன்பு செலுத்துகிறோம் என்பதற்காக எல்லா விஷயங்களிலும் அன்பு செலுத்திடக்கூடாது. கண்டிப்பதையும் அன்பாக செய்யணும், அது வேற விஷயம். தடியை எடுத்து போட்டு பிச்சு உதவிடக்கூடாது. பச்சை பிள்ளை சின்ன பிள்ளைங்களோட பார்க்காம என்னது சாங்க மாங்கலா போட்டு அடிச்சிடுறது, அது என்னது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதுகளெல்லாம் அந்த குழந்தைகளுடைய ஆள் மனதில் ஒரு பாரமாக அமைந்து விடுமையானால் நாளைக்கு பிற்காலத்தில் அது பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். சிறு வயதுகளில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாரதூரமான தாக்கம் இருக்குதா இல்லையா, அது அவர்களுக்கு பிற்காலத்தில் மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். அதனால அன்பு செலுத்துறோம்ங்கிற பேர்லையும் கெடுத்து விடக்கூடாது, அதிகாரம் பண்றோம்ங்கிற பேர்லையும் கெடுத்து விடக்கூடாது. ரெண்டுமே குழந்தைகளை நாசமாக்கிறோம். அதிகமாக அன்பு செலுத்தினால் நாசமா போயிடும், அதிகமாக கண்டித்தோமையானால், அடிச்சு பிச்சு உதறினோமையானால் அப்பையும் குழந்தை நாசமா போயிடும். கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்க வேண்டும், கொஞ்சிற நேரத்தில் கொஞ்ச வேண்டும். இது குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி இருந்தார்கள். குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார்கள், இரக்கத்தில் உள்ளதென்றார்கள். ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அது எவ்வாறு சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை பாருங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன், இந்த ரெண்டு பேரும் நமக்கு தெரியும். அதுபோக பெண் குழந்தையும் இருந்திருக்கு, சுமையா என்று சுமாமா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையும் இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தியாக. அப்போ அந்த ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய பிள்ளைகள். அப்போ ஒரு முறை என்ன செய்கிறாங்கண்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த பேரித்தம்பழத்தை, அந்த சக்காத்து சதக்கா பொருளாக வரக்கூடிய ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா ஒரு சின்ன பிள்ளை தானே, சாப்பிட்டு போதுன்னு விடலை. ஏன் விடலை அப்படி என்றால் அந்த பொருள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களுக்கு ஹராமாக இருந்தது. சதக்காவாக சக்காத்தாக வரக்கூடிய உணவுப் பொருட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கும் ஹராம், அவங்க சாப்பிடக்கூடாது. அன்பளிப்பாக வறுமையானால் அதை சாப்பிடுவாங்க. அன்பளிப்பாக யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க, அடிமைகள் கொடுத்தால் கூட வாங்கிக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு, நம்ம அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இல்லை. அன்பளிப்புங்கிறவங்க ஒரு நம்ம ஊர்லேயே நம்ம யாரை மட்டமாக ஒரு பலவீனமாக நம்ம நினைக்கிறோமோ அவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு தந்தால், அவர் நமக்கு ஒரு டீ வாங்கி தந்தால் அதை நம்ம ஏளனமாக பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய டோட்டல் பண்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருப்பாங்க. யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அடிமைகள் அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் அடிமைகளுக்கு அது சதக்காவாக வந்திருந்தாலும், அடிமைக்கு அது என்ன தர்மமாக வந்திருந்தால் கூட அடிமைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்களே, ஆனால் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வார்கள், அதை புன்முறுவலோடு சாப்பிடுவார்கள். அதுக்கெல்லாம் ஏராளமான செய்திகள் இருக்குது. இப்போ இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அது ஹராமான உணவு உட்கொள்கிறார்கள் என்று தெரிந்து ரசூலுல்லாஹ் போய் கண்டிக்கிறாங்க. அது எப்படி கண்டிக்கிறாங்க, என்ன அருமை மகனே, பேர பிள்ளையிலே மகன் சொல்லுவாங்க, மகனே இது நமக்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா, இது நம்ம சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா, இதை போய் சாப்பிட்டு என்று விரலை விட்டு வெளியே எடுத்து போட்டுடுறாங்க. அப்போ தவறு செய்யக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் சுட்டி காட்டணும். சுட்டி காட்டுவது எப்படி ரொம்ப கொடூரமாக நடத்தக்கூடாது. எப்படா நீ சாப்பிடலான்னு கம்பை எடுத்து வைங்க, நமக்கு தெரியாமல் சாப்பிட்டு போயிடுவான். ஒரு தப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பாரதூரமாக கண்டித்தோமையானால் நம்ம பார்க்குற நேரத்தில் தப்பு செய்ய மாட்டான், நம்ம பார்க்காத நேரத்தில் தப்பு செய்ய வேண்டும் என்ற தன்னால் மனம் தூண்டும். இவர் பார்த்தா தானே நம்மளை கண்டிப்பார், இவர் பார்த்தா தானே நம்மளை தண்டிப்பார், இவர் பார்க்காம நம்ம செஞ்ச என்ன செய்யறது, அவருக்கு எப்படி தெரியும்? இப்படியான ஒரு சிந்தனை மன ஓட்டம் குழந்தைகளுக்கு வந்துவிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார், இது நமக்கு ஹராம் என்று உமக்கு தெரியாதா, இது நம்ம சாப்பிடக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா, அல்லாஹ் இதை நமக்கு தடுத்திருக்கிறான் என்பது உமக்கு தெரியாதா என்று சொல்லி அப்படி அழகாக சொல்கிறாங்க. இது குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். தவறு செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும், கண்டும் காணாமல் போகக்கூடாது. கண்டும் காணாமல் போனாலும் கெட்டு நாசமாக போய்விடும். ஆனால் கண்டிக்கிறதையும் கரடு முரடாக நடந்து கொள்ளாமல் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும்.
இதுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு எவ்வளவு ஒரு மரியாதை ஏற்படுத்தும் பெற்றவர்கள் மீது, அந்த குடும்பத்தார்கள் மீது, தாய் தந்தையர்கள் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தும். இவ்வளவு ஒரு தப்பு செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறோம், ஆனால் இவர் நம்மளை தண்டிக்கவில்லையே, இவர் நம்மளை கண்டிக்கவில்லையே, அன்பாக மென்மையாக எடுத்து சொல்லியிருக்காரு, கம்பு எடுத்து அடிக்கவில்லை, எப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம கொண்டு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் குழந்தைகளை இவ்வாறு கையாண்டிருக்கிறாங்க. அது மாதிரி தன்னுடைய பேத்தி அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய அவங்க அந்த சின்ன குழந்தை ரசூலுல்லாஹ்வோட எப்போதும் இருப்பாங்க. தொழுது கொண்டிருந்தா கூட ரசூலுல்லாஹ் மேலே என்ன செய்வாங்க, முதுகில் ஏறி படுத்துக்கிறோம். இப்படியெல்லாம் அந்த குழந்தை விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடவும் மனசு இல்லை. ஏன்னா விட்டுட்டு எங்கிட்டு போகுது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் போயிருமா இல்லையா, அதுவே தொழுகையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு தொழுகிறாங்க. ருக்குவுக்கு சுஜூதுக்கு போகும்போது இறக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு அந்த பாக்கியமே இல்லை. நம்ம ஆண்களுக்கு அதிகமாக என்னது, அந்த பாக்கியமே இல்லாமல் போச்சு. ஏன், சம்பாதிக்கிறங்கிற பேரில் வெளிநாட்டுக்கு போயிடுறோம். பொண்டாட்டி மாசம் அருகில் போகிறவன் 3 வயசில் திரும்பி வரான், மாமாண்டு கூப்பிடுது புள்ள, அப்படி நிலைமையில் வராங்க. வந்து என்னது, ஒரு மாதம் டிக்கெட்டு போட்டால் திரும்பி வந்துடுறாங்க. பரோலில் வெளியே வர மாதிரி என்னது, டிக்கெட்டு போட்டால் வராங்க, ஒரு மாதம் இருக்கிறது, கடைசியில் திரும்ப போயிடுறது. இது என்ன செய்ய முடியும்? மனைவியிட்ட பாசத்தை காட்ட முடியுமா? தாய் தகப்பன்ட்ட பாசத்தை காட்ட முடியுமா? பிள்ளைகளிடத்தில் பாசத்தை காட்ட முடியுமா? என்ன செய்ய முடியும்? நம்ம சமுதாயத்தில் குழந்தைகளோட கொஞ்சி விளையாடக்கூடிய, குழந்தைகளுடைய அந்த அன்பை பரிமாறக்கூடிய பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஃபோனில் என்ன செய்கிறாங்க, உறவாடி கொண்டிருக்கிறாங்க. ஃபோன் என்னது, அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு ஃபோன் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணக்கூடியவளாக வந்துருச்சு. நம்ம பிள்ளைய பார்க்கணும் பேசணும் என்பதற்காக ஃபோனில் நம்ம என்ன செய்கிறோம், லைவில் பேசக்கூடிய நாம் கடைசியில் அந்த ஃபோனுக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் மாறிவிட்டது. எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சு கொண்டு ஏதாவது கேமை விளையாண்டு கொண்டு இல்லாத ரீல்ஸ் அப்படி உருட்டி கொண்டே இருக்குது. டப்பு டப்பு டப்புன்னு அது தன்னால் தூக்கி விடுது. அப்படி சின்ன குழந்தைகள், இதுக்கெல்லாம் என்ன தெரியும் நம்ம நினைக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி குழந்தைகளோட கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை. அது மாதிரி பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து 2 பணியாளர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியம் செய்வதற்காக, ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடிய 2 பணியாட்கள் இருந்தாங்க. அதில் ஒன்று யார், அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா, அந்த ஒரு நபித்தோழர். இன்னொன்று யூத சிறுவன், யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன். 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊழியராக இருந்திருக்கிறாங்க, பணியாளராக. பணியான சம்பளத்துக்குள்ள பணியாளர்கள் இல்லை. சிறுவர்களை இப்போ பணிக்கெல்லாம் அமர்த்தக்கூடாது, இருந்தாலும் வீட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம பிள்ளைகள் அனுப்பத்தானே செய்வோம். அந்த மாதிரி 2 குழந்தைகளை வச்சிருந்தாங்க. இந்த 2 பேரிடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோமையானால் மீசில் இருக்க வைக்குது. இதில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்கள். அது நான் வந்து என்னது, சின்ன பிள்ளை தானே, விளையாட்டு பிராக்கில் போய் என்ன செய்வாங்க, விளையாண்டுக்கு நின்றுவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் இதை செய்யவில்லை, நீ ஏன் அதை செய்ய, இப்படிங்கிற மாதிரி என்னை ரசூலுல்லாஹ் கண்டிக்கவே இல்லைங்கிறாங்க. குழந்தைகள் தான் குழந்தைகளுடைய தன்மை இருக்கும்னு உணரணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பள்ளிவாசலுக்கு பிள்ளையை தூக்கிட்டு வந்தால் என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இனிமேல் நீனும் சேர்ந்து பள்ளிவாசல் வரக்கூடாது, நீ என்ன பிள்ளையை தூக்கிட்டு வர அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் பள்ளிவாசல் விட்டு விரட்டி விட்டியலாக்க நாளைக்கு அந்த பிள்ளை பள்ளிவாசல் பக்கமே வராது. நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை வந்து குழந்தைகளாக பார்த்தார்கள். அதற்கே இருக்கக்கூடிய அந்த சேட்டைகள் இருக்கும், அதற்கே இருக்கக்கூடிய அந்த பிராக்குகள் இருக்கும், அதற்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு தன்மைகள் இருக்கும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியம் செய்ய சொல்லி விடுவார்கள், அதை வந்து செய்யவில்லை என்றால் கூட என்னது, ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஞாபகப்படுத்துவாங்க. இன்னும் அனஸை விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நடந்தார்கள். என்னை ரசூலுல்லாஹ் வந்து கண்டிச்சதே கிடையாது, என்னை திட்டினதே கிடையாது என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்ம அப்படி நடப்போமா? நம்ம அப்படி நடக்கிறோமா? நம்ம குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுது நம்ம சொல்கிறோமா இல்லையா? குழந்தைகள் சர்வசாதாரணமாக பேசுது, அர்த்தமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம தான் காரணம். குழந்தைகள் வந்து என்னது, நம்மளிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறது. வெளியில் நம்ம திட்டக்கூடியதை பார்க்குது, வீட்டுக்குள்ளே நம்ம திட்டக்கூடியதை பார்க்குது, நாளைக்கு அது பேசுது. அவர்கள் பழகி கொள்கிறார்கள் நம்மிடமிருந்து. நம்ம நல்ல விஷயத்தை செய்தோமையான, நன்மையாக பேசினோமையான நன்மையாக பழகுவார்கள். நம்ம கெட்ட விஷயங்களை, கெட்ட காரியங்களை செய்வோமையானால் அவர்கள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வதும் கெட்டதாக தான் கற்றுக்கொள்வாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அப்போ இப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி அவர்களை மாதிரியான ஒரு ஆசிரியரை, அவர்கள் மாதிரியான ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளராக இருந்தவர்களை
அவங்க பணியாளராக பார்க்கவே இல்லை. அவர்களை வந்து தன்னிலும் இருக்கக்கூடிய ஒருவராக கவனித்தார், தன்னுடைய பேரர்களில் ஒருவராக கவனித்தார். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், நீங்கள் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய பேர பிள்ளைய, அவங்க வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய பிள்ளைகள். ஆனால் ஜெயிதுடைய மகனாக உசாமா என்று சொல்லி ஒருவர் இருந்தார். உசாமா ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். அந்த நபி தோழரை வந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர பிள்ளை மாதிரியே பார்த்தாங்க. ஜெயித் ரலியல்லாஹு அவர்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா வளர்ப்பு பிள்ளையாக ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. ஜெயிதை வளர்ப்பு பிள்ளை என்பது இஸ்லாத்தில் இல்லை என்று ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க, வளர்ப்பு பிள்ளை என்று மாற்றிட்டாங்க. ஆனால் ஜெயித் பின் முகம்மதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில் வந்து ஜெயித் பின் முகம்மது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருந்தார்கள். அப்புறம் தான் ஜெயித் பின் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறியது. ஆனால் அவர்களுடைய மகன் உசாமா, இன்னும் சொல்ல போனால் அந்த ஜெயித் ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய மாமி மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களே திருமணம் முடித்தாங்க. அது ரொம்ப ஒரு மன வெறுப்பு ஏற்பட்டு அப்புறம் பிரிஞ்சு வச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த உசாமா ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக வைத்திருந்தார்கள், எவ்வளவு அன்பு செலுத்தியிருந்தார்கள். தன்னுடைய பேர பிள்ளையை எப்படி கொஞ்சுவார்களோ, குழாவுவார்களோ, உறவாடுவார்களோ அந்த மாதிரி வைத்திருந்தார்கள். அதற்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால், ஒரு பெண்மணி திருடுறாங்க. திருடின பெண்மணி யாருன்றா மக்சூமியா என்ற ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இந்த மக்சூமியா என்று சொல்லக்கூடிய குலம் என்பது குறைசி குலமும் அவர்களும் கிளை குலங்கள். அந்த மாதிரியான ஒரு குலத்தை சேர்ந்த பெண்மணி திருடுறாங்க. திருடுனா கையை வெட்டணும். இப்போ கையை வெட்டினா இந்த குலத்திற்கு அசிங்கம் ஏற்பட்டு விடும், அதற்கு ஏதாவது ஈட்டு தொகையாக பரிகாரமாக அல்லது திருடின தொகையை திருப்பி கொடுத்துருவோம், இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட யார் பேசுறது என்ற ஒரு ஆலோசனை. எல்லாரும் பேசுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம எப்படி பேச முடியும், இது எப்படி பரிந்து பேச முடியும், நம்ம எப்படி சொல்ல முடியும் என்ற அளவுக்கு வராங்க. அப்போ அங்கே ஒரு முடிவு எடுக்கப்படுது, இது நம்ம உசாமா அவர்களிடத்தில் நம்ம சொன்னோமேயானால் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசுவாங்க. உசாமா சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறோம். என்ற நெருக்கம் என்பதனால. நெருக்கம் என்றால் இரத்த உறவுலாம் இல்லை, அவர் யாரோ இவர் யாரோ. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடத்தில் எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள், தன்னுடைய பேரன் மாதிரி எப்படி பார்த்தார்கள் என்ற அளவுக்கு இந்த உசாமா ரலியல்லாஹு அவர்களோடு நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்து ஏதாவது சலுகை காட்டுங்க, கருணை காட்டுங்க என்று சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக சொல்றாங்க, உசாமாவே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்னிடத்தில் பரிந்து பேச வந்திருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு முன் உள்ள சமுதாயம் அழிந்து நாசமானதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது வசதி படைத்தவனுக்கு ஒரு சட்டமும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவனுக்கு, வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு தீர்ப்பு, இவனுக்கு ஒரு தீர்ப்பு, இப்படிங்கிற காரணத்தினால தான் முன்னர் உள்ள சமுதாயம் அழிந்து நாசமா போனார்கள். சட்டம் என்று வந்துவிட்டால் சமமாக இருக்கணும் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வேண்டாங்க. இதில் உசாமா ரலியல்லாஹு அவருடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கிறது, தன்னுடைய பேர குழந்தைகள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ அதே மாதிரி வந்து ஜெயித் பின் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகன் உசாமா இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் உசாமா தலைமையில் பல படைகளை அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. நம்ம இந்த மொத்தா போர் இருக்கா இல்லையா, அதில் தொடர்ச்சியாக 3 சஹாபாக்கள் கொல்லப்படுவார்களா இல்லையா, அதில் ஒரு யார், இந்த உசாமா பின் ஹாரிசா, உசாமா பின் ஜெயித் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு படை தளபதியாக இருந்தார்கள். அந்த மாதிரி படை தளபதிகளுக்கு பல பேர் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இப்படியான செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளராக இன்னொருவர் யார் என்றால் அந்த யூத சிறுவன். பிற மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பணியாளாக வைத்திருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட நேரம் என்றால், ரசூலுல்லாஹ்வை கருவறுப்பதற்காக யூதர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருந்தார்கள். எப்படி மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கா முஸ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணணும் என்று திட்டம் போட்டிருந்தார்களோ, அது மாதிரி மதீனாவில் யூதர்கள் ரசூலுல்லாஹ்வை கொன்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து விஷம் தேய்க்கப்பட்ட உணவுகள்லாம் கொடுக்கப்பட்டது கொள்வதற்காக. இப்படி பல்வேறு யுத்தங்கள் யூதர்களோடு நடந்த, கைபர் என்ற போர் வந்து யூதர்களோடு நடந்த யுத்தம். அவங்க மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்களுக்கு இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, கடுமையான முறையில் யுத்தம் புரிந்தார்கள். கைபர் வீழ்ந்து விட்ட அளவுக்கு என்னது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கையில் வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படியாப்பட்ட யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் தன்னுடைய பணியாளராக வைத்திருந்தார்கள். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றா, எதிரிகள் என்று யாரையும் பார்க்கக்கூடாது. நெருக்கமாக இருக்கிறார்களா, நேர்மையாக இருக்கிறார்களா, நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான். ஒரு சமுதாயத்தில் 10 பேர் தப்பு செய்கிறான் என்பதற்காக மொத்த சமுதாயத்தையும் தப்பாகவே கணக்கிடக்கூடாது. அது எல்லா சமுதாயத்திலும் 4 பேர் இருப்பான். எல்லா சமுதாயத்திலையும் எல்லா மக்கள்லையும் 4 பேர் கெட்டவன் இருப்பான். அந்த 4 பேர் கெட்டவன் என்பதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையே, ஒட்டுமொத்த மக்களையுமே தவறானவர்கள் என்ற முடிவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. சரி, இந்த யூத சிறுவன் என்பவர் ரசூலுல்லாஹ்வோட இருக்காரா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய பணி என்ன? மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, சத்தியத்தை எடுத்து சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய பணி.
ஆனால் தன்னிடத்தில் வேலை பார்த்த அந்த சிறுவனை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ இஸ்லாத்துக்கு வந்து விட வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டால்தான் தான் என்னிடத்தில் பணியாளாக இருக்க முடியும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் திணித்ததாக போய்விடும். லா இக்ராஹ் ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. சொல்லலாம், நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக, நம்முடைய திக்ர் தஸ்பீகள் மூலமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாமே ஒழிய கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ ரசூலுல்லாவோட இருந்த அந்த யூத சிறுவன் அவ்வளவு நெருக்கமாக இருந்து ஒரு சமுதாயமே ரசூலுல்லாவை காலி பண்ண வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட யூத சிறுவனை தன்னுடைய பணியாளாக வைத்திருந்தார்கள். கடைசி என்ன நடக்குது? அந்த யூத சிறுவன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயில் ஒரு வேலைக்காரர், ஒரு சிறுவர் மரண நேரத்தில் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களை பார்க்கிறார்கள். இப்படி நம்ம பார்க்குறோமா? பக்கத்து வீட்டில் படுக்கையில் கிடக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்கறது இல்லை, நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்கறது இல்லை, சொந்த பந்தங்களில் நோய்வாய்ப்பட்டவங்க நம்ம சந்திக்கிறது இல்லை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அதாவது என்னது, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் வேலை செய்த ஒரு பணியால் நோயாக இருக்கிறார் என்பதை போய் பார்க்குறாங்க. அவருடைய நோய் ரொம்ப ஒரு என்னது, மரணத்தை நெருங்கிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சிறுவனே இஸ்லாத்துக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. இந்த கடைசி இஸ்லாத்துக்கு வந்துட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவானா இல்லையா? சொர்க்கம் கிடைச்சிருமா இல்லையா? தன்னுடன் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கட்டாயப்படுத்தவில்லை, அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை. அவர்களோடு அந்யோன்யமாக நெருக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பணிகளை அவர் செய்து கொண்டு ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள், அவருக்கு தேவையானதை செஞ்சார்கள். ஆனால் அந்த மாற்று மதத்தவராக இருக்கிறார், மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நிர்பந்தப்படுத்தவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு என்னது, அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. என்ன தோணுது? இத்தனை காலம் நம்ம அவங்களோட இருந்தோம், இந்த மாதிரியான ஒரு போதனை நமக்கு சொல்லலை, இப்போ நம்ம மரணிக்க போகிற நிலைமையில இருக்கிறோம், இந்த நேரத்தில் சொல்கிறாங்களே, இந்த நேரத்திலேயாவது நம்ம ஏற்றுக்கொள்வோமே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றி இருக்கிறது. அதனால் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தந்தையை பார்க்குறாரு. இந்த தோன்றிருக்கிற சொல்கிறது நான் சொல்கிறது, ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் அப்படி இருக்குது. தன்னுடைய தந்தையை பார்க்குறாரு. அந்த தந்தை என்ன செய்கிறாருன்றா ரசூலுல்லாஹை பற்றி அவர் அறிந்து வைத்திருக்கார். எப்படி? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவங்களுடைய ஈகோ தான் அவங்கள இஸ்லாத்துக்கு வர விடாமல் தடுத்தது. தன் பெற்ற பிள்ளைகளை எப்படி அறிவார்களோ அது மாதிரி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வராமல் தடுத்தது என்பது அவர்களுடைய பொறாமையும் அவங்களுடைய அறிவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோவும் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அந்த சிறுவனிடத்தில் சொன்ன உடனே அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அவருடைய தந்தை சொல்ற, அத்தி அபுல் காசிம் சொல்வதை நீ கேளு. இந்த நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருப்பார்கள். எதிரி சமுதாயமாக இருந்தாலும் தன்னிடத்தில் வேலை பார்த்த அந்த பணியாளோட ரசூலுல்லாஹ் எவ்வளவு அன்போடு இருந்திருப்பார்கள். அப்போ அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் மரணிக்கிறாங்க. அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. உமைர் ரலியல்லாஹு என்ற ஒரு நபி தோழரை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிட்டுக்குருவியை வச்சு என்ன செய்கிறாங்க, வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. சிட்டுக்குருவி செத்து போச்சு போல, ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து, என்ன உமையிற, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறிய, அல்லாஹ்வுடைய தூதர் சிட்டுக்குருவி செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் அந்த குழந்தைகளாக இருந்தால் அவர்களிடத்துல எவ்வளவு நம்ம நெருக்கமாக அந்யோன்யமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி செய்கிறாங்க. சின்ன குழந்தைகளோட தவறு செய்யக்கூடிய நேரத்தில் திருத்துவாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சாப்பாடு தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, ஒரு குழந்தையும் உட்கார்ந்துருக்குது, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே இங்கமாக கையை போட்டு உழப்புது. அப்போ அந்த குழந்தையை நீக்குறாங்க, சிறுவனே முஸம்மில், சிறுவனே நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள், பிஸ்மி சொல்லுங்க, பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்க, நீங்கள் உங்களுக்கு என்னது நெருக்கமாக அருகில் எது இருக்குதோ அதை சாப்பிடுங்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்போமா? குழந்தைகளோட இவ்வளவு நெருக்கமாக நம்ம இருப்போமா? நீங்கள் இப்படி இருந்தீர்களே ஆனால் உங்கள் காலத்திலேயே உங்களுடைய தலைமுறை என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாக்கக்கூடியவர்களாக வருவார்கள். இதனால தான் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த சிறுவர்களாக ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிறுவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் படை நடத்தி போர் நடத்த அந்த களத்திற்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க புறக்கணிச்சாங்க, நீங்க மான ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனால் அவர்கள் வந்தார்கள் போருக்காக. ஏன்? இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது, ரசூலுல்லாஹ் உண்மையானவர்கள், மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாய நாம, இது சிறந்த தூதராக இருக்கிறார்கள்.
இவர் நமக்கு தப்பான ஒரு வழியை காட்ட மாட்டார் என்று சொல்லி ரசூலுல்லா மேல அந்த நம்பிக்கை, அந்த சிறுவர்கள் களத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த அந்த அபூஜஹல் என்று சொல்லக்கூடிய, அவனை கொன்றது யாரு? முஆத், முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள். அவங்க களத்துக்கு எப்படி வந்தார்கள் தெரியுமா? அவங்க ரசூலுல்லாவோட அந்த களத்துக்கு வராங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னது மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறாங்க. என்னைக்கு நம்ம தெரிஞ்சிருமோ ரசூலுல்லாஹ் நம்ம போக சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. கடைசியில் உள்ள வராங்க. உள்ள அந்த கடைசியா இவன் தானே அபூஜஹல் ரசூலுல்லாவை அந்த கௌபத்துல்லாவில் வச்சு என்னமோ செஞ்சானா மாதிரி இவன் தானா என்று கேட்டு அவனுடைய ஒட்டகத்தை வெட்டி வீழ்த்தி அவனையும் போட்டு தள்ளுறாங்க. இவர்கள் 2 பேருடைய வாள்லையும் அந்த ரெட்டம் சொட்ட சொட்ட ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. முஆத், முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சிறுவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக களம் இறங்கினார். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த மக்களோடு வாழ்ந்த முறை, சிறுவர்களோடு வாழ்ந்த முறை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து விட்டு அல்லாஹ் இவருக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்கு, குர்ஆனுடைய விரிவுரையை இவருக்கு அதிகமாக நிரப்பமாக கொடு என்று அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள். இன்னைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி தான், ஆனாலும் தப்சீரில் மாபெரும் மேதையாக, மாபெரும் தந்தையாக இருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு ரொம்ப நெருக்கமாக, அந்யோன்யமாக, அவர்களோட மிகச்சிறந்த ஒரு நண்பனாக, தோழனாக, அவர்களுக்கு ஒரு கவலை என்றால் அதில் அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை போய் விசாரிக்கக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய அப்படியாக இருந்தார்கள். இன்னும் தெளிவாக சொன்னார்கள், பெரியாராக இருக்கிறீங்களா இல்லையா? பெரியார்களாக இருக்கக்கூடியவர், பெரியார் அந்த பெரியார் இல்லை, அதாவது வயசானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் குழந்தைகளிடத்தில், சிறுவர்களிடத்தில் இரக்கம் காட்டவில்லையோ, அதே மாதிரி சிறுவர்கள் முதியவர்களுக்கு உண்டான மரியாதையை சரியான முறையில் அறிந்திருக்கவில்லையோ, அவன் நம்மை சார்ந்தவன் இல்லைங்கிறாங்க. அப்ப இது எல்லாரும் செய்ய வேண்டும். நம்ம பிள்ளைய மட்டும் நம்ம கவனிக்கிறோம், நம்ம பிள்ளைய மட்டும் அன்பு காட்டுறோம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைகளையும் அப்படி ட்ரீட் பண்ணணும். எல்லா குழந்தைகளும் அப்படி. நீங்க 2 பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்குறீங்களா? பக்கத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. நீங்க நாளைக்கு அந்த பிள்ளை அந்த எண்ணம் வரும், நம்ம பக்கத்தில் இன்னொரு வந்து அவருக்கும் செய்யணும் போல என்ற எண்ணம் வரும். உங்கள்ட்ட காசு இல்லையா, உங்க பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. ஒண்ணுக்கு தான் காசு இருக்கு என்று இருக்குமே, ஆனால் உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை விட்டு விட்டுறாதீங்க. வாங்கி கொடுத்தால் 2 பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க, இல்லை என்றால் உங்க பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. என்ன தேவைன்னு சொல்லி பிராக்கு காட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. இல்லைன்னா என்ன அந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ளத்தில் என்ன பதியும்? அவரவர்களுடைய பிள்ளைக்கு தான் செய்ய வேண்டும் போல என்றால் நாளைக்கு அந்த பையன் யாருக்கும் செய்ய மாட்டான். இப்படியான எண்ணங்களை சிறுவர்களுடைய உள்ளத்தில் விதைத்திடக்கூடாது. அது மாதிரி அனாதைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடக்கும். ஒரு தகப்பன் தவறி விடுவார். தகப்பன் தவறி விட்டு அந்த குழந்தை அரவணைப்பற்று அந்த குழந்தை வளரும். அந்த குழந்தைகளை அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த குழந்தைகளை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. அது ஏளனமாக பேசுவதற்கும், அவனை அசிங்கமாக பேசுவதற்கும், அவன் அப்பன் இல்லை என்பதை சுட்டி காட்டி பேசி அவன் மனசை காயப்படுத்துவதற்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யார் அனாதைகளை அரவணைக்கிறார்களோ அவர்களும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம்னாங்க. ஏன்? அவனுக்கு தந்தைக்கு தந்தையாக நீங்க இருக்கணும், அவனுக்கு நண்பனுக்கு நண்பனாக நீங்க இருக்கணும், அவனுக்கு உதவியாளனாக இருக்கணும். அவன் கற்றுக்கொள்வதற்காக, படிப்பதற்காக உதவி செய்யணும். அவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேறுவதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொடுக்கணும். அப்படி நீங்க செய்து கொடுத்தா ரசூலுல்லாஹ்வோட இருப்பீங்க நீங்க. அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க. சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய கல்விதான் அது ஆழமாக பதியும். அவர்களிலிருந்து வரக்கூடிய ஜெனரேஷன் தான் மிக தெளிவான ஒரு ஜெனரேஷனாக இருக்கும், மிக பற்றுள்ள ஒரு ஜெனரேஷனாக இருக்கும். நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்த சஹாபாக்கள்லாம் வயது முதிர்ந்த அப்படி வந்தாங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு இவர்கள்லாம் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான வயசுல வந்தவங்க. ஆனா அவர்களுக்கு அடுத்த தலைமுறையாக வர்றாங்களா இல்லையா? அவங்களுடைய வரலாறு நீங்க படிங்க. எவ்வளவு பெரிய தியாகங்கள், எவ்வளவு பெரிய மார்க்க பற்றுடனும், எவ்வளவு பெரிய வீர தீரத்துடனும், மார்க்க கல்வியில எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடனும் இன்றைக்கு நம்ம இடத்துல இஸ்லாம்லாம் பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு உலகி இவ்வளவு தெளிவாக நுணுக்கமாக இத்தனை லட்சம் சஹாபாக்க, இத்தனை லட்சம் தாபியன்கள், தபோ தாபியன்கள், இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, வாழ்க்கை எல்லாத்தையும் திரட்டி நம்ம இடத்துல அக்குவேர் ஆணிவேராக பிரித்து துல்லியமாக கொண்டு வந்து தருவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் தலைமுறை சிறுவர்களாக இருந்து அடுத்தடுத்து வந்தவர்கள் சரியான முறையில் பயிற்றுவிக்கப்பட்டதுதான் காரணம். அதனால தான் அவ்வளவு இந்த மார்க்கத்திற்கு அவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தார்கள், அவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரிய காரியம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம புகாரின்னு ஒரு ஹதீஸை படிக்கிறோமே, இந்த புகாரி ஹதீஸுக்கு பின்னணியை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அவர் எத்தனை நாடுக்கு சென்றிருக்காரு தெரியுமா? எத்தனை பேரை பார்த்துருக்கிறாரு தெரியுமா? எத்தனை பேரிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை கேட்டிருக்காரு தெரியுமா? அது எத்தனை பேரிடமிருந்து கேட்ட செய்திகளை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? அதில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் எப்படி பதிவு பண்ணியிருக்காரு தெரியுமா?
புகாரில் இருக்குது நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். அந்த ஹதீஸை தொகுப்பதற்கு அந்த ஹதீஸினுடைய பின்னணி என்ன, ஒரு ஹதீஸில் 6-7 அறிவிப்பாளர் வருது, இவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீர்களே. ஆனால் ஹதீஸ் தொகுத்ததுலேருந்து ருசுல்லா வரைக்கும் இருக்கக்கூடிய 2 ஜெனரேஷனில் உள்ளவர்கள், கிட்டத்தட்ட 6-7 நபர்களுடைய வரலாற்று குறிப்புகள் வேணும். இருந்தால் தான் ஒரு செய்தி பதிவு பண்ண முடியும். அவர் நல்லவராக இருந்தால் தான் சஹீஹ் என்ற அந்தஸ்துக்கு வரும். அவர் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு தெளிவாக, எப்படி ஒவ்வொரு செய்தியும் நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகள் எப்படி இருக்கிறோம்? சிறுவர்கள் பிராக்கு பார்க்கக்கூடியவர்களாக, விளையாட்டில் வீணடிக்க மூழ்கி போகக்கூடியவர்களாக, செல்போனில் இப்படி இருந்தார்களே. அடுத்த ஜெனரேஷன் எப்படி மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஜெனரேஷனாக உருவாகும்? நிச்சயமாக என்னது உருவாகாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிறுவர்களிடத்தில் எவ்வளவு அன்பு செலுத்தி அரவணைத்து அவர்களை நல்லவர்களாக வளர்வதற்கு, மார்க்கம் சொன்ன நெறிமுறைகளின் அடிப்படையில் வளர்வதற்கு, அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிழைகளாக இருந்தாலும் சரியான முறையில் உரிய நேரத்தில் சுட்டி காட்டி திருத்துவதற்கு நம்ம முன் வர வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்தோமையானால் நம்முடைய குழந்தைகள் நல்ல சாலிகான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக வளரும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.